அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ரோட்டரி சங்க நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு வருகை தந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் அன்றாடம் பல வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திமுக அரசை எதிர்த்து குறிப்பாக ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். அதில் இளநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம், உதவி பேராசிரியர்கள் ஒரு பக்கம், அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசை எதிர்த்து போராடி வருகிறார்கள். அன்றாட போராட்டம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், மாற்று கருத்து கிடையாது. அதே போன்று தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக வேளாண் துறை வளர்ச்சி மைனஸில், அது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, மைனஸில் இருக்கிறது. கடந்த ஆண்டு -3.8%, இந்த ஆண்டு -1.8%. இப்படி எந்த ஆட்சியிலும் இப்படி இருந்தது கிடையாது. இதே நேரத்தில் உழவர்கள் அவருடைய பயிர் இழப்பீடுக்கு, கடந்த ஆண்டு நாசமடைந்த பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு கிடைக்கல, ஓராண்டு ஆகியும். அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக. 9,55,000 கோடி கடன். அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 62,000 கோடி ஆண்டிற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 3 பங்குக்கு மேல். ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்குகின்றார் என்றால் அன்றாட செலவுக்காக. இது எவ்வளோ கொடுமை! இது ஒரு கடன் வாங்கிறது, அதில் கேபிட்டல்